அஸ்ஸலாமு அலைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் ஆதரவும் என்றென்றும் உண்டாவதாக என்று நாம் மைக்ரோபேஸ் சேனலின் சார்பாக இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இன்றைக்கி நாங்கள் சூழலில் பார்க்கக்கூடிய ஐசிடியின் வளர்ச்சியின் காரணமாக பயிர் வளர்ப்புல மட்டுமில்லை, மிருக வளர்ப்புகளிலும் மீன்பிடி துறைகளையும் கூட ஏராளமான உபகரணங்களை கண்டுபிடிக்கிறதன் மூலம் ஐசிடி வளர்ச்சி அடைஞ்சிக்கிறதை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பாடத்தில் நாங்கள் பயிர் வளர்ப்போடு சம்பந்தப்பட்ட 8 விதமான உபகரணங்களை பற்றி பார்ப்போம். ஃபார்ம்களில் பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் 4 விதமான உபகரணங்களை பற்றி பார்ப்போம். அதே மாதிரி ஃபிஷர் இண்டஸ்ட்ரியில் பாவிக்கக்கூடிய ஒரு உபகரணத்தை பற்றியும் நாங்கள் பார்ப்போம். வயல் வேலை செய்யக்கூடிய விவசாயிகளை பொறுத்தவரையில் மாடுகளை வச்சு உழுத காலம் மலையேறி இந்த ஏகப்பட்ட உபகரணங்களை ஐசிடி துறை விவசாயத்துறைக்காக வழங்கி இருக்குது. இதில் முதலாவதாக நாங்கள் பார்க்குறது என்னன்னு சொன்னால் மீட்டரோலஜிக்கல் டிவைசஸ்ன்னு சொல்கிறோம். இது காலநிலை மாற்றங்கள், மழை வீழ்ச்சி, காற்றின் திசை இவற்றையெல்லாம் ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடிய முறையில் இந்த உபகரணங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு நாங்கள் இந்த டிவைஸை பார்ப்போம். இந்த டிவைஸை பார்த்தோம்னு சொன்னால் இதில் ஒரு புனல் வடிவமான ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. இதை நாங்கள் இந்த மெஷினில் செட் பண்ணி வச்சு இதை ஒரு திறந்த வெளியில் வைக்கிறதன் மூலமாக எங்களுக்கு மழை நீரை சரியான முறையில் சேகரித்து வச்சு கொள்ளையிலும், இதன் மூலம் மழை வீழ்ச்சியை கணிக்கலும். அதோட இந்த மெஷினில் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய காற்று வேகமானி மூலமாக காற்றுடைய வேகத்தை எங்களால் அளவிட்டு கொள்ள இயலும். அதே மாதிரி இந்த மெஷினில் இருக்கக்கூடிய காற்று திசை காட்டி மூலமாக எங்களுக்கு காற்று எந்த திசையில் வீசுதுன்ற விடயத்தையும் எங்களால் அடையாளம் கண்டு கொள்ள இயலும். எங்களுக்கு தெரியும், விவசாயிகளை பொறுத்தவரையில் அறுவடை செய்கிற நேரத்திலையும் அல்லது விதைகளை தூர நேரத்திலையும் காற்றுடைய வேகமும் திசையும் அவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும். இதை இந்த மீட்டரோலஜிக்கல் டிவைஸ் மிக திறமையாக தனது செயற்பாட்டை செய்யும். 2வது டிவைஸாக நாங்கள் பார்க்க போகிற இந்த இன்செக்ட் கண்ட்ரோல் டிவைஸ்கள் மூலமாக எங்களுக்கு இலைகளில் தாக்கம் செலுத்தக்கூடிய பூச்சிப்புழுக்களையும் வேர்களில் தாக்கம் செலுத்தக்கூடிய பூச்சிப்புழுக்களையும் இந்த பூச்சிப்புழுக்களுடைய சமுதாயம் எந்த விதத்தில் பரவலடையுதுன்ற விவரத்தையும் இந்த டிவைஸ்கள் மூலமாக எங்களால் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். இவ்வாறு அடையாளம் காணப்படுகின்ற பூச்சி பீடைகளுக்குரிய மருந்து வகைகளை அந்த குறிப்பிட்ட விவசாயி சரியான முறையில் அடையாளம் கண்டு கொள்வார். இதன் மூலம் ஆரம்ப காலகட்டத்திலேயே பூச்சி பீடைகள் விவசாய நிலத்தில் பரவுறதை அந்த விவசாயியால் தடுத்துவிட முடியும். 3வது நாங்கள் பார்க்க போகிறது மண்ணுக்குரிய ஈரப்பதனை அளக்கக்கூடிய கருவிகள். மண்ணுக்குரிய ஈரப்பதன், அதாவது இதை நாங்கள் ஆங்கிலத்தில் ஹியூமிடிட்டின்னு சொல்லுவோம். இந்த ஹியூமிடிட்டியை அளக்கக்கூடிய கருவிகள் இருக்குது. இந்த கருவிகளை பாவிச்சு எங்களுக்கு மண்ணில் இருக்கக்கூடிய ஈரப்பதனை சரியான முறையில் விளங்கி கொள்வதன் மூலம் அந்த குறித்த மண்ணுக்கு பாய்ச்சப்பட வேண்டிய நீரின் அளவு என்ன என்பதை ஒரு விவசாயி அறிஞ்சு கொள்வார். அதாவது வறட்சியான மண்ணுக்கு அதிக அளவு நீர்ப்பாசனம் செய்ய வேண்டி வரும், குளிர்ச்சியான மண்ணுக்கு குறைந்த அளவு நீர்ப்பாசனமே செய்ய வேண்டி வரும். எனவே 4வதாக விவசாயத்துறைக்கு உதவ போகிற மெஷின் என்னன்னு சொன்னால் ட்ரிப் இரிகேஷன் டிவைசஸ், அதாவது நீர்ப்பாசனத்தோட சம்பந்தப்பட்ட உபகரணங்கள். இந்த நீர்ப்பாசனத்தோட சம்பந்தப்பட்ட உபகரணங்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு தெரியும், பயிர்களுக்கு நாங்கள் அளவுக்கு அதிகமாக நீரை வாரி இறைச்சோம்னு சொன்னால் பயிர்களோட வேர்கள் அழுகி போகும். அதே நேரம் பயிர்கள் தேவையான அளவு நீரை பெற்றுக்கொள்ள இல்லைன்னு சொன்னாலும் விளைச்சலை அது பாதிக்கும். எனவே கணிக்கப்பட்ட அளவில் நீரை பாய்ச்சிறது விவசாயத்தை பொறுத்தவரையில் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த கருவிகள் ஒரு குழாய் வழியாக மோட்டாரோட இணைக்கப்பட்டிருக்கும். அந்த மோட்டார் பம்ப் பண்ணுற வேகத்தையும் குழாய்களோட தடிப்பத்தையும் நீர் செலுத்தப்படக்கூடிய நேரத்தையும் ஒரு கம்ப்யூட்டர் கணிக்கும். இதன் மூலம் கம்ப்யூட்டரால் கணிக்கப்படுகின்ற அளவு நேரத்துக்கு அந்த நீர் பாய்ச்சப்படுவதன் மூலம் குறிப்பிட்ட அளவு நீரை மாத்திரம் அந்த பயிர்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியும். பயிர் செய்கைகளில் 5வது உபகரணமாக நாங்கள் பார்க்க போகிறது களைகளை அகற்றக்கூடிய உபகரணங்கள். அதாவது களைகள்னு சொல்கிறது எங்களுக்கு தெரியும், நாங்கள் நாட்டக்கூடிய பயிர்களுக்கு இடையில் வளரக்கூடிய புல் பூண்டுகள், சில தாவரங்கள் இயற்கையாக நாங்கள் இன்வைட் பண்ணாமையே எங்களோட நிலத்தில் வளரும். நாங்கள் நாட்டக்கூடிய பயிர்களுக்கு போக வேண்டிய போசணைகளை இந்த இயற்கையாக வளரக்கூடிய தாவரங்கள் தனக்குள்ள உறிஞ்சி வளரும். இதனால் பயிர்களுக்கு தேவையான போஷணை கிடைக்காததால் பயிர்களோட வளர்ச்சியில் பாதிப்பு ஏற்படும். இவ்வாறு வளரக்கூடிய களைகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆயுதங்கள், அதாவது மெஷினரிஸ் ஐசிடி துறையால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இந்த டிவைஸ் மூலம் பயிர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய களைகளை இந்த மெஷினரிஸில் இருக்கக்கூடிய கூரான ஆயுதங்கள் மூலம் வெட்டி அகற்ற அதே நேரம் பயிர்களுக்கு எந்த விதத்திலையும் சேதம் விளைவிக்காத மாதிரி அதில் சென்சர்களும் பொருத்தப்பட்டு இருக்கும். இதன் மூலமாக பயிர்கள் பாதுகாக்கப்படுற அதே நேரம் களைகள் முற்றுமுழுதாக அழிக்கப்படும். இதனால் பயிர்களுக்கு தேவையான போசணைகள் பூரணமாக பயிர்களின் மூலமாகவே உறிஞ்சப்படும். சுற்றி இருக்கக்கூடிய களைகள் அத்தனையும் அழியும்.
பயிர்ச்செய்கையை பொறுத்தவரையில் 6வது உதாரணமாக கம்ப்யூட்டரோட ப்ரோக்ராம் பண்ணின முறையில் பயிர்களை நடக்கூடிய ரொபோட்டிக் என்ஜின்ஸை பாவிச்சு பயிர்களை நாட்டுவோம்னு சொன்னால், பொதுவாக இந்த ரொபோட்டிக் மெஷின்ஸ் பெரிய பலப்பளவு கொண்ட வயல்களில் பயிர் நடுகை செய்வதற்காக பாவிக்கப்படும். இது பெரிய அளவில் பயிர்களை சுமக்கிற அதே நேரத்தில் போதுமான இடைவெளி தூரத்தில் நாட்டி கொண்டு போகும். இந்த ரொபோட்டிக் மெஷின்களை பாவிச்சு நாங்கள் விளைச்சல் செய்கிறதால எங்களுக்கு அதிகமான பெறுபேறுகளை பெற்றுக்கொள்ள முடியும். இதன் மூலம் பயிர்களுக்கு இடையிலே கூடிய இடைவெளி எங்களுக்கு பேணிக்கொள்ளவும் மேலும் நேரத்தை மிச்சப்படுத்தவும் மேலும் அதிகமான மனிதர்களை பாவிச்சு கூடிய காலத்துக்கு செய்யக்கூடிய ஒரு வேலையை இந்த மெஷின்களின் மூலமாக எங்களுக்கு குறைஞ்ச நேரத்தில் துல்லியமான முறையில் மிக விரைவாக செஞ்சு கொள்ள முடியும். அடுத்தது பயிர்களை அறுவடை செய்கிறதுக்காகவும் நாங்கள் மெஷின்களை பாவிக்கிறோம். உதாரணத்துக்கு நாங்கள் பழங்களை பறிக்கணும்னு சொன்னால், அறுவடை செய்யப்பட்ட பயிர்களிலிருந்து பழங்களை பறிக்கிற நேரம் பழுத்த பழங்களை மட்டும் பறிக்கிறதுக்காக ஸ்பெஷலான முறையில் சென்சர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட ரொபோட்டிக்ஸை பாவிக்கலாம். இந்த ரொபோக்கள் பச்சை பழங்களை விட்டுட்டு பழுத்த பழங்களை மட்டும் பிக்கிறத எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் பயிர்களை அறுவடை செய்கிறதுக்கும் கிழங்குகளை அறுவடை செய்கிறதுக்கும் கீரை வகைகளை அறுவடை செய்கிறதுக்கும் விதவிதமான ரொபோட்டிக் மெஷின்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் கம்ப்யூட்டர் துறையில் கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு புதிதாக உருவாக்கப்பட்ட டெக்னாலஜிகளின் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய பயன்கள்னு சொல்லி எங்களுக்கு சொல்ல இயலும். பயிர் வளர்ச்சியை பொறுத்தவரையில் கடைசியாக, அதாவது 8வதாக நாங்கள் பார்க்க போகிறது பச்சை வீடு, அதாவது க்ரீன் ஹவுஸ்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். க்ரீன் ஹவுஸ் மூலமாக நாங்கள் பயிர்களை வளர்க்கிறதால எங்களுக்கு ஏகப்பட்ட அனுகூலங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இது இயற்கை அனர்த்தங்கள்லேருந்து பயிர்களை பாதுகாக்கும். அதாவது அதிகமான சூரிய வெளிச்சம், மழை வீழ்ச்சி, வெப்பம், குளிர், பூச்சி புழுக்கள தொல்லை, தொற்று நோய்கள் இவை அனைத்திலிருந்தும் பாதுகாக்கப்பட்ட முறையில் கண்ட்ரோல் பண்ணப்பட்ட வெதர் மூலமாக கட்டமைக்கப்பட்ட நீர்ப்பாசன முறைகள் மூலம் பயிற்சிகை மேற்கொள்ளப்படும். ஐசிடி மூலமாக எங்களுக்கு சூரிய வெளிச்சத்தை எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணலும். எல்லா திசைகளையும் மூடி வளர்க்கப்பட்ட இந்த கட்டமைப்பின் மூலமாக எங்களுக்கு காத்துல இருக்கக்கூடிய ஈரப்பதனை கண்ட்ரோல் பண்ணி கொள்ளலும். அடுத்தது உள்ளுக்கு வரக்கூடிய காற்றை எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணலும். இதெல்லாத்துக்கும் நாங்கள் சென்சர்கள் பாவிப்போம். இதன் மூலமாக எங்களுக்கு குறைந்த இடப்பரப்பில் அதிகமான விளைச்சல்களை பெற்றுக்கொள்ளலும். ஆரம்பத்தில் இந்த க்ரீன் ஹவுஸை கட்டி அமைக்கிறது எங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் இது வடிவமைக்கப்பட்டால் எங்களால் இதன் மூலம் அதிகமான விளைச்சல்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த க்ரீன் ஹவுஸ் மூலமாக உரலில் பயிராகக்கூடிய பயிர்களையும் எங்களுக்கு இந்த க்ரீன் ஹவுஸில் வச்சு எங்களுக்கு பயிரிட்டு கொள்ளையிலும். அதே நேரம் ஜஃப்னால வரக்கூடிய மிக சூடான கிளைமேட்டில் வளரக்கூடிய பயிர்களையும் கூட அதுக்கேற்ற சூழ்நிலைகளை கொடுத்து எங்களுக்கு பயிர் செய்கை மேற்கொள்ளப்பட முடியும். இவ்வளவும் பயிர் செய்கைகளில் நாங்கள் பாவிக்கக்கூடிய ஐசிடிக்குரிய உபகரணங்கள். அடுத்து நாங்கள் ஃபார்ம் ஹவுஸ்களில், அதாவது பண்ணைகளில் பாவிக்கக்கூடிய மெஷினரிஸை பொறுத்தவரையில் ஏராளமான ஐசிடிக்குரிய உபகரணங்கள் பண்ணைகளில் மேற்கொள்ளப்படுது. பண்ணைகள்னு சொல்கிற நேரம் ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு இவற்றெல்லாம் எங்களால் சொல்ல இயலும். மாடுகளை பொறுத்தவரையில் ஒரு பெரிய அளவில் மாடுகள் வளர்க்குற நேரங்களில் ஸ்பெஷலாக ஒவ்வொரு மாடுகளையும் தனித்தனியாக அடையாளம் கண்டுகொள்றதுக்காக நாங்கள் RFIDன்னு சொல்லி ஒரு டிவைஸ் ஒன்று பாவிப்போம். இதை பொதுவாக மாடுகளோட காதுகளில் பொருத்துவாங்க. இந்த காதில் பொருத்தப்படக்கூடிய இந்த டிவைஸ் ஜிபிஎஸ்ஸை ப்ராட்காஸ்ட் பண்ணும். இந்த ஜிபிஎஸ்ஸை ப்ராட்காஸ்ட் பண்ணக்கூடிய இந்த டிவைஸ்கள் மூலமாக இந்த வீடியோ பார்க்குற நேரம் உங்களுக்கு விளங்கும். ஆஃபீஸ்லேருந்து பார்வையிடக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் ஆப்பரேட்டர் இந்த மாடுகள் இந்தந்த இடத்துல மேய்துன்றதை அடையாளம் கண்டு கொள்வார். இதில் 1-2 மாடு போர்டரை தாண்டி போய்த்து இருக்குது. இது சேட்டலைட்டோட கனெக்ட் பண்ணி ஜிபிஎஸ் மூலமாக ஒவ்வொரு மாடும் எந்தெந்த இடத்துல ஈக்குதுன்றதை காட்டும். இந்த டிவைஸ் பண்ணை வளர்ப்பில் மிக முக்கியமான ஒரு டிவைஸாக கருதப்படும். இதே மாதிரி பசுக்களிடமிருந்து பால் கறக்கிறதுக்காகவும் சில டிவைஸுகளாக நாங்கள் பாவிக்கிறோம். இந்த டிவைஸுகள் ஒவ்வொரு பசுவையும் தனித்தனியாக அடையாளம் கண்டு எந்த பசுவிடமிருந்து எந்த அளவு பாலை கறக்க முடியும் என்ற விடயத்தை இது சரியான முறையில் கேப்சர் பண்ணி குறிப்பிட்ட பசுவை நாங்கள் இந்த மெஷினோட கனெக்ட் பண்ணுற நேரம் ஒரு குறிப்பிட்ட அளவு பாலை மாத்திரம் அந்த பசுவிடமிருந்து இந்த மெஷின் உறிஞ்சிக்கொள்ளும். இதன் மூலம் பசுக்களோட உடல்நிலைகளை சரியான முறையில் பேண முடிவதோடு பாலோட தரத்தையும் பெரிய அளவில் கூட்டிக் கொள்றதுக்கு இது வசதி அளிக்கும். அடுத்தது நாங்கள் பண்ணை வளர்ப்பில் முக்கியமாக பாவிக்க போகிறது சிசிடிவிக்குரிய கேமராக்கள். இந்த சிசிடிவி, அதாவது க்ளோஸ் சர்க்கிட் டிவியை பொறுத்தவரையில் இப்போ துல்லியமான முறையில் எல்லா நேரத்திலையும் ப்ராட்காஸ்ட் பண்ணக்கூடிய முறையில் கேமராக்கள் மார்க்கெட்டில் புழங்குது. சோலார் பேனல்களை பாவிச்சு இயங்கக்கூடிய கேமராக்கள் இருக்குது. இதன் மூலம் எந்த நேரத்திலையும் யாருக்கும் கரண்ட்டை கட் பண்ணிட்டு களவெடுத்து கொண்டு போக இயலாது. அதே நேரம் இந்த சிசிடிவி கேமராவால் எங்களுக்கு மிருகங்கள், நடமாடக்கூடிய மனிதர்கள், ஏனைய விலங்குகள் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் பார்த்து கொள்ள முடிவதோட இதில் வரக்கூடிய காட்சிகளை எங்களுக்கு மானிட்டரில் பார்க்கவும் மேலும் மொபைல் மூலமாக பார்க்கவும் மேலும் இதன் மூலம் செக்யூரிட்டி சைடில் எங்களுக்கு அதிக பிரயோசனங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதே நேரம் ஃபார்ம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தவரையில் இன்றைய காலகட்டத்தில் எங்களுக்கு போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ், அதாவது லேப்டாப்புகள் இருக்குது, டெப்ஸ் இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன்கள் இருக்குது. இவற்றின் மூலமாகவே இந்த ஃபார்மில் வரக்கூடிய
லாப நஷ்ட கணக்குகளை பார்த்து கொள்ளையிலும். இது கம்ப்யூட்டர் துறையால் ஃபார்ம்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை. மிருக வளர்ப்புகள் செய்கிற நேரம் மார்க்கெட்டில் இந்த மிருகங்களுக்கு போகக்கூடிய ரேட்டுகளை எங்களுக்கு இன்டர்நெட் மூலமாக பார்த்து கொள்ளையிலும். தொழிலாளிகளோட சேலரிகளை கால்குலேட் பண்ணுறதுக்காகவும் கடன் கொடுப்பனவுகள் இருந்தன்னு சொன்னால் அவற்றை கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற சேலரிகளை கொடுக்கறதுக்காகவும் நாங்கள் கம்ப்யூட்டர்களை, லேப்டாப்புகளை, டெப்புகள் எல்லாத்தையும் நாங்கள் பாவிக்கிறோம். இவ்வாறு பல்தரப்பட்ட முறையில் கம்ப்யூட்டர் ICT துறைக்குரிய வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் தனது பங்களிப்பை செலுத்துகின்றது. மிருக வளர்ப்பு துறைக்கு ICTயால் கிடைக்கக்கூடிய இது போன்ற பிரயோசனங்களை போன்றே மீன் வளர்ப்பு துறையிலும் பலவிதமான பிரயோசனங்களை ICT துறை வழங்கி கொண்டு வாரதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக ஒரு கடல்லையோ ஆற்றுலையோ நாங்கள் மீன் பிடிக்கிற நேரங்களில் சில சென்சார்களை பாவிக்கிறதன் மூலம் எந்தெந்த இடத்துல செறிவாக மீன்கள் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை நாங்கள் பெற்றுக்கொண்டால் அந்த குறிப்பிட்ட ஏரியாவுக்கு எங்களுக்கு படகுகள் மூலம் ட்ராவல் பண்ணி அந்த ஏரியாக்களில் போய் வலைகளை வீசுறதன் மூலம் எங்களுக்கு லேசான முறையில் அதிகமான மீன்களை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே அன்பு சகோதரர்களே, இந்த விடயங்கள் எல்லாம் தான் விவசாயத்துறைக்கு ICT துறையால் கிடைக்கக்கூடிய நன்மைகளாக இருக்கும். அடுத்து நாங்கள் செலக்ட் பண்ண போகிற சப்ஜெக்டுகளை பொறுத்தவரையில் நாங்கள் அடுத்தது தியரிட்டிக்கலான பாடங்களை விட்டுட்டு நாங்கள் ப்ராக்டிக்கல் வரக்கூடிய பாடங்களை நாங்கள் கவர் பண்ணுறதுக்கு யோசிச்சுக்கிறோம். குறிப்பாக நாங்கள் டிரெக்டாக கிரேட் 10ல் 9வது பாடத்துக்கு போகிறோம். அதில் 9வது பாடத்தை முடித்ததோட கிரேட் 11ல் பஸ்கல்குரிய பாடத்தை நாங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்கு நாங்கள் நினச்சிருக்கிறோம். திரும்ப நாங்கள் கிரேட் 10க்குரிய பகுதிகளுக்கும் நாங்கள் வருவோம். இதில் இருக்கிற ஒவ்வொரு கிரேட் 10ல் இருக்கிற எல்லா பாடங்களும் பூரணமாக எங்களால் கவர் பண்ணப்படும். ஆனாலும் உளவல் படிக்கக்கூடிய மாணவர்களோட நலன் கருதி வரக்கூடிய காலங்களில் அவங்களுக்கு விளங்குறதுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய பாடங்கள் 2, அதாவது கிரேட் 10ல் கடைசி பாடமாகிய எக்ஸஸ் பாடத்தையும் கிரேட் 11ல் முதலாவது பாடமாக வரக்கூடிய பஸ்கல் பாடத்தையும் நாங்கள் அடுத்த சிலபஸில் எடுத்து படிப்பிக்கிறதா நினச்சிக்கிறோம். அந்த பாடங்களை படித்ததுக்கு பிறகு காம்ப்ளிகேட்டான பாடங்கள்ன்ற அடிப்படையில் நாங்கள் இறங்குவரிசைப்படுத்தக்கூடிய பாடங்களை நாங்கள் கண்டினியூ பண்ணி கொண்டு போவோம். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.